பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ரீவல் முத்துராமலிங்க சேதுபதி நினைவு நாளை வணங்கி ஆப்பநாடு தந்த தங்கம் ஆன்மீக சிங்கம் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி நான் பிறந்த மண் சிவகங்கை மருது சகோதரர்களை வணங்கி எங்கள் மகாராணி வேலுநாச்சியாரை வணங்கி வாழும் வாழுக்கு வேலி அம்பலத்தையும் வணங்கி கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இந்த சேது சீமையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் தாய்மார்கள் எல்லோரும் இதை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் இவ்வளவு பெண்கள் இங்க கலந்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணன் முருகேசத்தேவருடைய உழைப்பு, அண்ணன் சங்கரபாண்டியனுடைய உழைப்பு மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்களுடைய உழைப்பு. முருகேசன் சொல்லணும் ஒரு விஷயம், முருகேசன் பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். இந்த இயக்கம் இந்த ராமநாதபுரத்தில் இவ்வளவு சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்குன்னா இந்த இயக்கம் இவ்வளவு தூரம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணமா அண்ணன் முருகேசத்தேவர் அவர்கள். அது நான் கடந்த ஒரு 10 வருடத்துக்கு மேலாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு மிக சிறப்பாக இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் அண்ணன் இசக்கிராஜா தேவர் அப்படிங்கிற ஒரு தலைவர் இல்லைன்னா இந்த முக்குளத்தோர் நிறைய அழிவடைஞ்சு போயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா நானும் ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் லாக்கப்பட்டத்தில் நிறைய நடந்திருக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் மனவேதனையா இருக்கும். ஒரு 7 பேர், அந்த 7 பேர்ல அண்ணன் வந்து அண்ணன்ட்ட சொல்லுவான், என்னன்னா நம்ம இனத்துல இவ்வளவு பெரிய இழப்பா இருக்கு, யாரும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களே, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். எங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு ஒதுங்கிடுவோம் நினைச்சான். சரி, நம்ம செய்யற உதவியா ஒரு அறக்கட்டளையா பதிவு பண்ணி அறக்கட்டளை மூலமா ஏதாவது ஒரு படிப்பு செலவு பெண்களுக்கான உதவி அதுகளை செஞ்சுட்டு ஒதுங்கிடுவோம் நினைச்சான். நடக்கும் கொடுமைகளை கண்டு ஒதுங்கி போக முடியல. அதனாலதான் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு ஒரு மாவட்டமா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த ராமநாதபுரம் சீமையில மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த இயக்கத்துடைய போராளிகள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறான். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் அண்ணன் இசக்கிராஜா தேவர் இந்த ராமநாதபுரம் சீமையில கூட சட்டமன்ற வேட்பாளராக நிக்கலாம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இந்த முதுகுளத்தூர் தொகுதியிலோட நிக்கலாம். கண்டிப்பாக நம் வாழும் முக்குளத்தூர் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில கண்டிப்பா அண்ணன் நிப்பாரு. நம்ம செய்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். சட்டமன்றம் அனுப்புனா மட்டும்தான் நம்மளுடைய முக்குளத்தூர் மக்களுடைய கோரிக்கையில நிறைவேற்ற முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுல பெண்கள் உட்பட இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமது தலைவருக்கு ஒத்துழைப்பை கொடுத்து இதை சார்ந்து நம்ம மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருமே நிற்பாங்க. ஒரு சில தொகுதியில நிற்பாங்கன்னு ஒரு சில இடத்துல நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம நடத்திக்கிட்டு இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு சொல்றாங்க ஒரு சில நமது அமைப்பு தலைவர்களே, தலைவர் வந்து அங்க போயிருவாரு இங்க போயிருவாரு, அதனாலதான் இந்த கூட்டம் எல்லாம் போடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. இங்க என்னென்ன கோரிக்கை இந்த மக்கள்கிட்ட என்னென்ன கோரிக்கை மாநில பொறுப்பாளர் வைக்க போறாங்க தலைவர்கிட்டங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அந்த கோரிக்கையில சட்டமன்றத்துக்கு தலைவர் சட்டமன்றம் சென்றவுடன் அதை எடுத்துக்கொண்டு போய் அதை வெற்றியடை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கு. நான் பிறந்த மண் சிவகங்கை மாவட்டம் மண்ணிலே மானாமதுரையில் ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்திற்கு ராணி வேலுநாச்சியாருடைய பெயர் சூட்ட வேண்டும். கண்டிப்பா அப்படி சுட்டி அதற்கு வெற்றி சூட வேண்டும். மாமன்னர் மருதுபாண்டியர்களுக்கும் இனி வருகாலங்களில் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலுமே பேர் சூட்ட வேண்டும். ஏன் பேர் சூட்ட வேண்டும்? இந்த முக்குளத்தூர் மக்களுடைய மன்னர்களுடைய பேர் ஏன் சூட்ட வேண்டும்? இந்த தமிழ் மண்ணுக்கு இந்த மாமன்னர்கள் மகாராணிகளை சூட்டத்தான் வேண்டும். அப்படி சூட்டியால் தான் இந்த மண்ணுக்கு பெருமை, தமிழ் மண்ணுக்கு பெருமை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ராமநாதபுரம் மாவட்ட அண்ணன் முருகேசத்தேவர் அவர்களுக்கும் சங்கரபாண்டியன் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே கலந்து கொண்ட அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.